நீங்கள் மற்றவர்களிடம் பேசும் பொழுது உங்களுடைய உரையாடல் சில நேரங்களில் வெகுவாரியானவர்கள் அதை மிகவும் ஐயோ புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லுவார்கள் அல்லவா? அதை ஏன் அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள்? ஏனென்றால் தைரியமில்லாத காரணத்தால் அல்ல. நீங்கள் பேசுவது தைரியமில்லாத காரணத்தால் அல்ல. அதாவது உங்களுடைய நம்பிக்கையை தகர்க்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் சொல்லுவார்கள். நீங்கள் உங்கள் நம்பிக்கையை வேரூன்றி காட்ட வேண்டும். ஆனால் அமைதி சில நேரங்களில் காயப்படுத்திவிடும். நீங்கள் பதிலே கூறாமல் இருந்தால் அது மற்றவர்களை காயப்படுத்துவதற்கான வாய்ப்புகளாக கூட இருக்கலாம். எப்படி எதை கூறுவது என்பது ஒரு கலை அல்லது விஞ்ஞானம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். எல்லோருக்கும் சரியான முறையில் இப்படித்தான் பேச வேண்டும் என்று பிறப்பில் வராது, வளர்ப்பில் வராது, பழக்கத்தில் தான் வரும். அதை செய்வதற்கு நீங்கள் முயற்சி செய்திருந்தீர்கள் என்று சொன்னால் அது உங்களை அங்கு கொண்டு சேர்க்கும். தொடக்கம் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும். எடுத்த எடுப்பிலேயே குண்டு வீசிவிட்டால் அவ்வளவுதான், வேலை முடிந்துவிடும். பழி சொல்வதாக இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே இவர்கள் இப்படித்தான் அல்ல, தேவையல்ல. தாக்குதல் இல்லாத பேச்சு மற்றவர்களின் மனதை திறக்கும். அதுதான் உங்களுக்கு தேவை. நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பது தேவையில்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்துங்கள். நான் அங்கு அப்படி அல்ல, இங்கு நான் இதை எதிர்பார்க்கிறேன், அதை சொன்னால் நீங்கள் அவர்கள் மனதுக்குள் இருப்பீர்கள். அளவான தெளிவான வாக்கியங்களை உபயோகியுங்கள். ஏனென்றால் நெடிய கதைகள் வேலைக்கு ஆகாது. குறைவான குழப்பம், குறைவான முட்டு கொடுக்கும் கலை இவைகள் இருந்தால் நீங்கள் வாகை சூட வகை செய்யப்படும். அப்படி நீங்கள் வாகை சூடும் பொழுது நீங்கள் வேண்டி விரும்பக்கூடிய ஒரு மேலாளராகவோ தலைவராகவோ உங்களுடைய நிறுவனத்திலும் உங்களுடைய குழுவிலும் பார்க்கலாம். இந்த புரிதலை தேடுங்கள். வெற்றியை மட்டுமே அல்ல, வெற்றி எப்பொழுதுமே இதுதான் என்று அல்ல, அதை புரிதல் வேண்டும். அந்த புரிதல் இருந்தால் குழப்பத்தில் இருந்து கூட்டு முயற்சிக்கு மாறுங்கள். அந்த குழப்பம் இருந்தால் குழப்பத்திலிருந்து கூட்டு முயற்சிக்கு மாறுங்கள். மற்றவர்களோடு உரையாடி அளவலாவி பேசி பழகுங்கள். மற்றவர்களின் மெய்ப்பாடுகளும் கருத்துக்களும் கேட்கவே மாட்டேன் என்று சில பேர் இருப்பார்கள். அவரிடம் நான் என்ன கேட்பது? கேட்பது பலன் தரும். முடிக்கும் போது கவனமும் தெளிவும் தேவை. அழுத்தமும் கட்டுப்பாடும் எதிர்மறையாக்கிவிடும். ஆகவே கவனத்தோடு இருக்கிறது அவசியம். எளிதான உரையாடல் மூலம் நம்பிக்கையை விதைத்து வளரவிடுங்கள். சரியான அகராதியில் அதற்கான வார்த்தைகளை உங்கள் மேல் அன்பும் மரியாதையும் கூட்டும்.